கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உங்கள் எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளில் தெய்வ சமூகத்திலே அவரை தொழுகை செய்யும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பரின் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் ஒரு சில பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். தேவன் இந்நாட்களிலே நமக்கு நல்ல பாடங்களை படித்து கொடுக்கிறார் என்பதிலே நாம் மிகுந்த நம்பிக்கையும் ஆறுதலையும் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த நாட்களில் நாம் படிக்கக்கூடிய பாடங்கள், செய்திகள், இது கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்களாக இருக்கிற நமக்கு, தேவனுடைய சொந்த சபையாருக்கு இந்த செய்திகள் சபை பிள்ளைகளை நம்பிக்கை கொள்ள செய்வதற்கும் தைரியப்பட செய்வதற்குமே இந்த செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையிலே நாம் இதுவரைக்கும் 4 சபைகளை குறித்து நாம் படித்திருந்தோம். இன்றைக்கு 5வதாகிய சர்தை சபையை குறித்து இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். சர்தை சபை, இதை குறித்து நாம் படிப்பதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய வாசஸ்தலத்தில் கூடி வரும் இந்த ஒரு நாள் நல்லது. உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் திறந்து தியானிப்பதற்கு முன்பதாகவே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் நாங்கள் அழைக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். எங்களுடைய இருதயம் திறக்கப்படட்டும், எங்களுடைய செவிகளும் எங்களுடைய கண்களும் திறக்கப்படட்டும். அதை கேட்பதற்கும் அதன்படி நாங்கள் நடப்பதற்கும் உடைய பரிசுத்த ஆவியானவராலே எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்தி வழிநடத்தியறலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் மூலமாக இந்த சர்தை சபையின் தூதனுக்கு தேவனாகிய கர்த்தர் மூலமாக செய்தி உண்டாகிறது. இந்த சர்தை சபை இதுக்கும் பெர்கமோ சபைக்கும் ஏறக்குறைய ஒரே விதமான தாற்பயங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெர்கமோ சபை என்று சொன்னால் அதற்கு இன்னொரு அர்த்தம் இணைப்பு என்று சொல்லி நம்ம படித்திருந்தோம். அந்த சபை எப்படி அரசாங்கத்தோடு இணைந்து சபைக்குள்ளாக சில அருவருப்பான சூழ்நிலைகளை அனுமதித்ததோ, இந்த சர்தை சபையிலும் அதே போல அரசாங்கத்தோடு சேர்க்கப்பட்ட ஒரு இணைப்பு ஏற்பட்டு சபை சீர்குலைந்த ஒரு சபையாக மாறுகிறது. ஜீவனுள்ள சபையாக இருந்த இந்த சபை மரித்த சபை, செத்த சபை என்று சொல்லி இது பெயர் எடுக்கிறதாக இருக்கிறது. இந்த சபையை பற்றி 6 வசனங்களில் மாத்திரமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த சர்தை சபை, இதற்கு கொடுக்கப்பட்ட முதலாவது ஹைலைட்ஸ், சில சிறப்பம்சங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். த ஹைலைட்ஸ் ஆஃப் சர்தீஸ் சர்ச், சர்தை சபையினுடைய தனித்துவம்.
இந்த சபைக்கு முதலாவதாக இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு? 7 ஆவிகளை உடையவர்களும் என்று சொல்லி 7 நட்சத்திரங்களையும் உடையவர் என்று சொல்லி. சரி, கேள்வி, 7 ஆவிகள் எதை குறிக்கிறது? 7 spirits எதை குறிக்கிறது? 7 ஆவிகள் என்ன குறிக்கிறது? 7 spirits 7 ஆவிகள். சரியா? புரிந்து கொள்வதற்கு இந்த சபை மேலே 7 என்ற எண் பரிபூர்ணமான எண், அப்படிதானே? பர்ஃபெக்ட் நம்பர், பூரண நம்பர். இந்த பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமான செல்வாக்கோடு இந்த சபைக்கு பிரசன்னமாக இருக்கிறார். அப்படின்னா இந்த சபைக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியின் பலத்தை மிகுதியாக கொடுத்திருக்கிறார். சர்தை சபைக்கு இது பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வரனாக இருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மரித்து அவர் உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு செல்லும் போது தனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சீஷர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போறாரு. என்ன சொல்றாரு? நான் போன பின்பு உங்களுக்காக யார் வருவாரு? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார். நான் உங்க கூட இருந்தது மாதிரி அவர் உங்க கூட இருந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களும் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்துவார் என்று சொன்னது போல இந்த சபைக்கு பரிசுத்த ஆவியின் வரம் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சபைக்கு ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது இந்த சபைக்கு தான் பரிசுத்த ஆவியை கொடுத்ததாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக 7 தூதர்கள். சரியா? 7 நட்சத்திரங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 7 தூதர்கள், அப்படிதானே? 7 தூதர்கள். இந்த சபைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து 7 நட்சத்திரங்கள் மூலமாக 7 தூதர்களை ஆண்டவர் கொடுக்கிறார். தூதர்கள் என்று சொன்னால் அது மனித தூதர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த சபையின் காலகட்டத்தில் தான் இந்த மனித தூதர்கள் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம்ல, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது போல சீர்திருத்தவாதிகள் எழும்புகிறார்கள். இவர்களே அந்த மனித தூதர்கள். இந்த சபையின் காலகட்டத்தில் தான் சீர்திருத்தவாதிகள் எழும்புகிறார்கள். சரி, உயிருள்ளவன் என பெயர் பெற்றிருந்தும் மரித்திருக்கிறாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம மருத்துவமனையில் போனோம்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் நடக்கிறதுல சில இடங்களே அரிதான காரியத்தின் நிமித்தமாக மரித்த பிரேதத்தை வென்டிலேஷனில் வைத்திருப்பாங்க, அப்படிதானே? வென்டிலேஷனில் வைத்து அவர்கள் இருப்பது போல சில காட்சிகளை, அவர்கள் உயிரோடு இருப்பது போல சில காட்சிகளை வெளியே காண்பிப்பார்கள். அதே போல உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் அந்த சபை மரித்ததாக இருக்கிறது. மரித்து வென்டிலேஷனில் படுத்திருக்கக்கூடிய நிலைமையிலும் ஏதோ உயிரோடு இருப்பது போல காட்சி அளிக்கிற சபையாக இருக்கிறது. அடுத்து இந்த சபைக்கு தான் ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். 2வது வசனத்தில் துவக்கத்தில் நம்ம பார்க்கிறோம், விழித்து கொண்டு சாவுக்கு ஏதுவானவைகளை காப்பாற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சபை என்ன செய்யணும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது செத்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கிறிஸ்து நண்டை கொண்டு வர வேண்டும். இந்த சபைக்கான ஆண்டவர் கொடுத்த நோக்கம். சரி, அடுத்து மரித்து கொண்டிருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த சபை கொண்டிருந்த நோக்கத்தில் இந்த சபை என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வை பெற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது நிமித்தம் அடுத்து பார்க்கிறோம் 3வது பாயிண்ட், உன் கிரியைகள் ஆண்டவர் என்ன செய்யல? திருப்திப்படுத்தவே இல்லை. இந்த சபையினுடைய கிரியைகளும் சரி ஊழியங்களும் சரி ஆண்டவரை திருப்திப்படுத்தவே இல்லை. இந்த சபைக்கு ஆண்டவர் இன்னொன்று செய்திருக்கிறார். இவங்க நிறைய ஜெபம் ஏறெடுத்தாங்க, எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதான் சொல்லிட்டது, கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைத்து மனம் திரும்பு. என்னிடத்துல என்னெல்லாம் கேட்ட? சுகவீனமான நேரத்தில் வந்து நீ ஜெபித்திருந்த, நான் உனக்கு சுகம் கொடுத்தேன். நெருக்கடியான நேரத்தில் வந்து நீ ஜெபித்திருந்த, உனக்கு சமாதானத்தை கொடுத்தேன். இன்னும் விசுவாசத்தின் பலத்திற்காக நீ ஜெபித்திருந்த அந்த காரியங்கள் எல்லாத்திலையும் நான் உனக்கு சந்தித்தேன். ஆனால் இப்போ இவை எல்லாவற்றிலும் உன்னுடைய கிரியைகள் என்னை திருப்தி அடைய செய்வதில்லை. இவைகளை நீ நினைத்து மனம் திரும்பு. அடுத்து, திருடனை போல உன்மேல் வருவேன். ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். திருடனை போல நான் உன்மேல் வருவேன். அடுத்து, தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாதவர்களும் இந்த சபையில் உண்டு. எங்க? இந்த சர்தை சபையில். சரியா? இது உயிரற்ற சபை, செத்த சபை,
ஒரு காலத்தில் பரிசுத்த ஆவியின் வரம் மிகுதியாக பெற்றிருந்த ஒரு சபை. இவங்க ஜெபம் பண்ணி என்னெல்லாம் கேட்டாங்களோ எல்லாத்துக்குமே பதில் கிடைத்திருந்தது. இந்த சபை இப்போ ஆண்டவரை பிரியப்படுத்தாத சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சபையிலையும் இன்னும் அந்த வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாதவர்களும் நீதியின் பாதையில் நடப்பவர்களும் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது 5வது சபை. இந்த சபைக்கு 5 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் முன்னறிவிக்கிறவராக இருக்கிறார். சர்தை பட்டணம், இதனுடைய அர்த்தம் என்ன? சர்தை என்று சொன்னால் மீந்திருப்பது என்று சொல்லி இதனுடைய அர்த்தம், த ரிமைனிங் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் த ரெமனன்ட், மீதமானவர்கள் என்று சொல்வது சர்தை என்பதனுடைய வார்த்தையின் அர்த்தமாக இருக்கிறது. இந்த பட்டணம் லிபியா நகரத்தின் லிபியா தேசத்தினுடைய தலைநகரமாக இருந்தது. இந்த பட்டணத்தை குறித்து நாம் இன்னும் ஒரு சில சிறப்பம்சங்களை நாம் பார்க்கும்போது, இது பாதுகாப்பு நிறைந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் பயங்கரமான பாதுகாப்பு இருக்கும். யாருக்கும் இங்கே அவ்வளவு எளிதாக தீமை நேர்ந்து விடாது. இந்த பட்டணத்தில் வாழக்கூடிய ஜனங்கள் ரொம்ப சுய திருப்தியோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்தார்கள். இந்த பட்டணத்தில் போனால் யாருக்குமே வாழ்வாதாரம் இழந்து போக மாட்டாங்க. சில ஊரை பற்றி சொல்லுவாங்களே, இந்த ஊருக்கு போப்பா, அந்த ஊர் உன்னை வாழ வைக்கும், அவங்க யாருக்குமே கைவிட மாட்டாங்க. அதே போல் இந்த பட்டணம் அப்படி சர்தை பட்டணம். இந்த பட்டணத்தில் பாதுகாப்பு மிகுதியாக இருக்கிறது, சுய திருப்தி இருக்கிறது, சுய நம்பிக்கை இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது. அப்படி என்றால் மனுஷர்களுடைய பால்வையில் இங்கே அனைவரும் கூடி வாசம் பண்ணுவதற்கு ஏதுவான ஒரு பட்டணம். செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு பட்டணம். செல்வ செழிப்பு எப்படி அப்படின்னு சொல்ல பார்த்தோன்னா, அடுத்தல பார்க்குறோம், இந்த பட்டணத்துக்குள்ளே தான் ராஜாக்கள் தங்கள் பொக்கிஷங்களை இங்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற பணக்காரங்களாம் ஒரு பேங்க்கில் சேர்த்து வைக்கிறாங்க. எந்த பேங்க் அது? ஸ்விஸ் பேங்க், அப்படி தானே? அந்த காலத்து ஸ்விஸ் பேங்க் எதுன்னு சொல்ல பார்த்தோன்னா இந்த பட்டணம் தான். எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற கருப்பு பணம்லாம் எங்கே இருக்கும்? இங்கே தான் இருக்கும். இதனால முதல்ல பார்த்தோம்ல பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல பார்த்தோம், சுயதிருப்தி அப்படின்னு சொல்ல பார்த்தோம், நம்பிக்கை அப்படின்னு சொல்ல பார்த்தோம். இப்போ அடுத்து வருது பாருங்க, என்ன வருது என்று சொல்ல பார்க்கும்போது மரண பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வளவு செல்வாக்குகள் இங்க மிகுதியாக இருக்கிறதுனால அடிக்கடி இந்த பட்டணத்தை என்ன செய்யறாங்க? கொள்ளைக்காரர்கள் கொள்ளையிட்டு கண்ணமிட்டு ஒவ்வொரு முறையும் இதை அழித்து கொண்டே இருக்கிறார்கள். அடிக்கடி அழிவை சந்திக்கிறது. எத்தனை முறை அழிவை சந்தித்தாலும் இந்த பட்டணத்தில் இந்த வரக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, இந்த பட்டணம் அழிந்து கொண்டிருக்கும் போது தங்களுடைய கடந்த கால மகிமையை குறித்தே அந்த பட்டணத்தார் பெருமை பேசி கொண்டிருந்தார்கள். சபை ஒவ்வொரு முறையும் அழிஞ்சு போகுது, பட்டணம் ஒவ்வொரு முறையும் அழிஞ்சு போகுது. எல்லாம் பேசுறாங்க, அந்த காலத்தில் இப்படி இருந்தோம், அந்த காலத்தில் இப்படி இருந்தோம், அந்த காலத்தில் இப்படி இருந்தோம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆலயத்தை நாம் பார்ப்போம். இந்த ஆலயம் ஒவ்வொரு முறையாக அழிவை சந்திக்கும் போது கடந்த கால பெருமையை நாம் நினைக்கிறோமா? அதனால தான் அங்கே ஒரு வசனம் சொல்லிச்சுல, நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகள் எல்லாத்தையும் நினைத்து நீ மனம் திரும்பு. நீ கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்துருக்கிறேன், நீ வேண்டின செபங்களுக்கு எல்லாமே நான் பதில் அளித்திருக்கிறேன், இவைகளை நீ நினைத்து மனம் திரும்பு. இந்த பட்டணத்தின் ஜனங்கள் இது எல்லாத்தையுமே நினைத்து பெருமைப்படுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் இடிபாடில் இருக்கும்போது, அழிவில் இருக்கும்போது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை அவங்க முயற்சி செய்யவே இல்லை. அதான் இந்த சபையினுடைய பிரச்சனை. சரியா? கடந்த காலத்தில் இருந்த மகிமையை பற்றி பேசுகிறாங்க, கடந்த காலத்தில் இருந்த ஆர்ப்பரிப்புகளை பற்றி பேசுகிறாங்க, செல்வ செழிப்புகளை பற்றி பேசுகிறாங்க, பட்டணத்தினுடைய சிறப்பம்சங்களை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இந்த பட்டணம், இந்த சபை இல்லை, இந்த பட்டணம் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறது பற்றி அவங்க எங்கேயுமே நினைத்து பார்ப்பதற்கு பலன் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த பட்டணம் அழிக்கப்படும் போது இவங்களெல்லாம் கடந்த கால மகிமையே அவர்கள் நினைத்து கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த இடத்தை வைத்து நம்ம கொஞ்சம் பேசுவோம். நம்ம ஞானமுழுக்கு எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம ஞானமுழுக்கு எடுத்த போது ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் நம்ம ஜெபித்திருந்தோம்? அந்த ஜெபங்கள் நிறைந்த வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்த வழிநடத்துதல் எப்படி இருந்தது? ஒரு வகையில் உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்னைக்கு நம்ம லகுவான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தோம். லகுவான வாழ்க்கை, நம்ம எப்படி வேண்டுகிறோமோ ஆண்டவர் அதன்படி செய்தார்.
புதிதாக துவங்கப்பட்ட விசுவாசம், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பக்தி வினயமான வாழ்க்கை, புதிதாக நாம் துவங்கின வேத தியானத்தின் ஒழுங்குகள், குடும்ப ஜெபத்தின் ஒழுங்குகள், இன்னும் வேறு தனிப்பட்ட ஜெபத்தின் ஒழுங்குகள், இது எல்லாத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது எல்லாம் நன்றாய் கடந்து சென்று கொண்டுதான் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாருங்க, இத்தனை வருஷம் முன்னாடி நான் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணேன், இத்தனை வருஷம் முன்னாடி நான் இப்படியெல்லாம் நான் உபவாச ஜெபம் பண்ணேன், இப்படியெல்லாம் நான் வேதம் வாசித்தேன். அப்போ மனசில் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம், இன்னைக்கு அது ஏன் நடக்கலை? பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? என்னிடத்தில் இருக்கிறதா, அல்லது என்னுடைய சுற்றுச்சூழல் இடத்தில் இருக்கிறதா, அல்லது நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமுதாயத்தில் இருக்கிறதா என்று சொன்ன பாரும்போது அந்த பிரச்சனை நமக்குள்ளதான் இருக்குது. அப்ப இந்த சர்தை பட்டணத்திற்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான். பிரச்சனை அவங்களுக்குள்ளதான் இருக்குது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை இந்த சபை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் ஆண்டவர் இந்த பாடத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நித்திரையில் இன்றைக்கு நாம் இருப்போம் என்று சொன்னால், the spiritual darkness, the spiritual slumber, வேதம் சொல்கிறது, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாகி இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. This is the time to wake from a spiritual slumber. ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து எழும்ப வேண்டிய வேலையாக இது இருக்கிறது. எப்போ எழும்ப போகிறோம்? எப்போ மீண்டுமாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதுவான உற்சாகத்தை நம்ம அளிக்க போகிறோம்? சிந்தித்து கொண்டே இருப்போம். ஆனால் காலங்கள் கடந்து கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகை நாள் ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு சமீபமாக மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்னும் மனசில் சிந்தனை மாத்திரமே இருக்கிறது. சரி, இந்த சபையின் காலம் என்ன? சீர்திருத்த காலத்து சபை என்று சொல்லி நம்ம பார்த்தோமே. இந்த சபை 16ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டு வரை இந்த சபையின் காலம் சம்பவிக்கிறது. இந்த 7 சபைகளில் பார்க்கும்போது இதற்கு முன்பதாக பார்த்த அந்த தியத்ரா சபையினுடைய காலங்கள் மிகவும் நெடுகிய காலம். எத்தனை வருஷம்? 1260 வருஷம். இந்த சபையின் காலமோ இந்த தியத்ரா சபையினுடைய காலத்துக்குள்ளாகவே இன்டர்லாப்ஸ் ஆகிறது அப்படியே பார்க்குறோம். அந்த சபையும் 538ஆம் ஆண்டு தொடங்கி 1798ஆம் ஆண்டு வரைக்கும் கடந்து செல்லுது. இந்த சபையினுடைய காலமும் 1517ஆம் ஆண்டு தொடங்கி 1798ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த சபையினுடைய காலங்களாக இருக்கிறது. சரி, ஒரு கேள்வி. 1517ஆம் ஆண்டு ஒரு இயக்கத்திற்கான தொடக்க ஆண்டு. என்ன இயக்கம் தொடங்கிச்சு? என்ன இயக்கம்? 1517. நீங்க பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா நீங்க இந்த செய்தியை கேட்டிருக்கிறீங்க, அதனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன். என்ன சார்? மில்லர் இயக்கம் அது கிடையாது. வில்லியம் மில்லர் 1844. 1517 நீங்க கிரேட் கான்ட்ரோவர்சி படிச்சிருக்கிறீங்க, நிறைய சத்தியங்கள் படிச்சிருக்கீங்க, அதனால உங்ககிட்ட கேட்கிறேன். 1517. இன்னும் யோசிங்க. அந்த பச்சை கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதுக்குள்ளேயே அந்த வார்த்தை இருக்குது. The Reformation begins. 1517ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி மார்ட்டின் லூத்தர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி அந்த வேத வசனங்களை படித்து கத்தோலிக்க மார்க்கம் கொண்டு வந்த அஞ்ஞான போதனைகளை எதிர்த்து எத்தனை கொள்கைகளை அரைஞ்சார் அந்த இடத்துல? 95 கொள்கைகளை. அப்ப இந்த சபைக்கு நம்ம பார்த்தோம்ல, ஆண்டவர் 7 தூதர்களை கொடுத்ததாக நம்ம பார்த்தோம்ல, 7 நட்சத்திரங்களை கொடுத்ததாக பார்த்தோம்ல. அந்த நட்சத்திரங்கள் யார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது இந்த சீர்திருத்தவாதிகளே இந்த சபைக்கான நட்சத்திரம். இந்த சபைக்குள்ள அஞ்ஞான போதனைகள் வந்துவிட்டது, அஞ்ஞான பாரம்பரியங்கள் வந்துவிட்டது. மனிதர்கள் உலகத்தோட சேர்ந்து இணைந்து தன்னை பல சூழ்நிலைகளுக்கு சமரசம் பண்ணி கொண்டு அருவருப்பான காரியங்களை இந்த சபைக்குள்ளாக செய்யக்கூடிய இந்த காலத்தில் தான் ஆண்டவர் சீர்திருத்தவாதிகளை கொண்டு சபையை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுக்கு முந்தின காலத்தில் தான் ஜான் வெக்லிஃப், த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன், சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஜான் வெக்லிஃபினுடைய காலங்கள் கடந்து செல்கிறது. அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த மார்ட்டின் லூத்தர் 1517ஆம் ஆண்டிலே ஒட்டுமொத்த கத்தோலிக்க சபையையும் நடுங்கும் அளவுக்கு தைரியமாக அவர் படித்து அறிந்த அந்த 95 கோட்பாடுகளை சபையின் முன்னிலையிலே அவர் அறிந்தபோது
அதை பார்த்து ரோம் நகரத்திற்குள்ளாகவும் பல மார்க்க இயக்கங்களுக்குள்ளாகவும் பெரிய சர்ச்சைகள் ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீர்திருத்த காலத்து சபை, புரோட்டஸ்டன்ட் சபையினுடைய துவக்கம். சரி, இந்த சபைக்கு 7 ஆவிகள் கொடுக்கப்பட்டது, அப்படிதானே? நம்ம அப்படிதானே வாசிச்சோம். முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, பரிசுத்த ஆவியானவர் பூரணமான வரமாக என்றைக்கும் இல்லாத அளவுக்கு மறைக்கப்பட்ட சத்தியங்களை வெளிப்படுத்துறாரு. யாருக்கு? இந்த சபைக்கு. நான் முதல்ல சொன்னேன், இந்த சபைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரம் இருந்துச்சு. அந்த இருண்ட காலத்தில் விசுவாசிகள் வேதத்தை பார்க்கக்கூடாது என்று சொல்லி கத்தோலிக்க மார்க்கம் அந்த வேதத்தை எல்லாம் மனுஷர்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி மொழிபெயர்ப்பு செய்ய விடாமல் அது எல்லாத்தையும் தடை செய்யப்பட்ட புத்தகமாகவே வைத்திருந்த காலத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை இந்த சபைக்கு கொடுத்து தெல்ல தெளிவாக உண்மையான சத்தியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவர் வழிநடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7 ஆவிகள் நான் என்னென்னு படிச்சிட்டோம், 7 நட்சத்திரங்கள்னா என்னென்னு படிச்சிட்டோம். தேவனுடைய பரிபூர்ணமான ஆவியை இழந்தவர்கள் அலைகிற நட்சத்திரங்களாகவும் அவர்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணமாக நாம் பார்க்கிறோம். சரி, மரித்து கொண்டிருக்கும் நிலைமையிலும் தன்னை ஜீவனுள்ள சபையாக காண்பித்து கொண்டிருக்கிறது. இந்த சபை எப்படி சாகிற நிலைமையிலையும் தன்னை ஜீவனுள்ள சபையாக காட்டுகிறது. யாரெல்லாம் எழும்பினது? செத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் அநேகருடைய விசுவாசம் சோதிக்கப்படும் வேளையிலே மார்ட்டின் லூத்தர் உன்னதமான ஒரு சீர்திருத்தவாதியாக எழும்பினார். அதை தொடர்ந்து ஜான் ஹஸ்னுடைய வருகை சம்பவிக்கிறது. அவர் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார். ஜெரோம்னுடைய வருகை அதற்கப்புறம் வருகிறது. ஒவ்வொருத்தரும் கொலை செய்யப்படுறாங்க. அடுத்தடுத்து மீண்டுமாக அவர்களை காட்டிலும் வல்லமையானவர்கள் ஒன்றொன்றாக நம்ம வர்றாங்க. மார்ட்டின் லூத்தர், ஜான் ஹஸ், ஜெரோம், ஸ்விங்லி த ஸ்விஸ் ரிஃபார்மர், ஜான் கால்வின், ஜான் நாக்ஸ் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தனித்தனியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனி காலங்களிலே தனித்தனி தேசங்களே தனித்தனி கலாச்சார பண்புகளோடு தேவனுடைய ஒரே சபைக்கு மெய்யான சத்தியத்தை பிரதிபலிக்கிறவர்களாக கடந்து வருகிறார்கள். எனவே இப்போது இந்த சூழ்நிலைகள் மத்தியில் தான் எழுப்புதல் ஏற்படுகிறது. எனவே இந்த எழுப்புதல் ஏற்படும் காலங்களில் தான் இந்த சபையில் என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அநேகர் பரிசுத்த ஆவியை இழந்தவர்களாக அலைகிற நட்சத்திரங்களாக கருதப்பட்டார்கள். அதுக்கான வசனம் தான் யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? the darkness. மார்க்கம் தப்பி வழிநடத்தும்படியாக ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மளை மார்க்கம் தப்பி வழிநடத்துவதற்கு நம்மை வழிநடத்துகிறவர் அல்ல. தேவனுடைய சொந்த பிள்ளைகளாக இருப்பதற்கு, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக நாம் இணங்குவதற்கு அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்புகளாக இருக்கிறது. சத்தியத்தை போதித்தார்கள். சத்தியம் போதிக்கப்பட்ட உடனே என்ன தொடங்கிச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது சீர்திருத்தம் துவங்கினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The Reformation begins, the protest begins. முதலாக இந்த காலத்தில் தோன்றின சபை தான் எது என்று சொல்லலாம் பார்க்கும்போது லூத்தர் சபை. இந்த லூத்தரன் சர்ச்சினுடைய பிகினிங் எங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் தான் இருக்கிறது. சபை தொடங்கினது. அதோடு சேர்த்து விசுவாசிகளும் அநேகம் சேர்ந்தார்கள். அநேக வாலிபர்கள், சிறுவர்கள் என்று சொல்லி அநேகர் சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டார்கள். கொஞ்ச காலம் கடந்த பிற்பாடு த ஆங்கிலிக்கன் சர்ச் என்று சொல்லி இங்கிலாந்து தேசத்தில் ஒரு சபை ஒன்று துவங்குகிறது. அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்து பார்த்தோன்னா 2 பிரிவுகளாக, ஒன்று ஆங்கிலிக்கன் சர்ச், இன்னொன்று பியூரிட்டன்ஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து இவர்களுடைய காலங்களுக்கு அப்புறம் த பிரெஸ்பிட்டீரியன் சர்ச் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரெஸ்பிட்டீரியன் சர்ச் யாருடைய சர்ச்? சீர்திருத்தவாதியில் ஒருவரான ஜான் கால்வின் அவர்கள் துவங்கின சர்ச் தான் இந்த பிரெஸ்பிட்டீரியன் சர்ச். இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில் பார்த்தோன்னா 2 குழுவாக பிரிந்தாங்க. ஒன்று ஆங்கிலிக்கன் சர்ச், இன்னொன்று பியூரிட்டன்ஸ். இந்த பியூரிட்டன்ஸ் குரூப்பில் இருப்பவங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லலாம் பார்க்கும்போது ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்கா நோக்கி பிரயாணப்பட்டார்கள். இந்த ஐரோப்பாவை நோக்கி பிரயாணப்பட்ட இந்த சபை பிள்ளைகள் அல்லது இந்த ஜனத்தார் தன்னை
சத்திய வெளிச்சத்தில் வைக்க வேண்டும் என்ற மார்க்கத்தின் நம்பிக்கையோடு கடந்து சென்றார்கள். ஆனால் இந்த சபை கடைசி வரைக்கும், அல்லது இந்த ஜனங்கள் கடைசி வரைக்கும் அவங்க எடுத்த தீர்மானத்திற்கு அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. பல வருஷங்கள் கழித்து இந்த சபை இருளுக்குள்ளாக இருந்து வெளிச்சத்திற்கு வரும்படியாக அழைக்கப்படுகிறது. இந்த சபைக்குள்ளாக இருள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இன்டெலிஜென்சஸ், முரண்மைகள் இருந்தது. பாவ மன்னிப்பு சான்றிதழை ஒரு தொகையை கொடுத்து சபை போதகர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கைகள், செய்த பாவத்திற்கும் செய்ய போகிற பாவத்துக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. புனிதர்களை நோக்கி ஜெபம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு சில சரித்திர எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய புல்பீட்டில், பிரசங்க பீடத்தில் எலும்பு கூடுகளினுடைய சிற்பமோ அல்லது ஏதாவது ஒரு மனித எலும்பினுடைய ஒரு பகுதியோ ஒரு சிற்பமாக செய்து வைத்திருக்கப்படும். அது எதற்காக என்று சொல்லலாம் பார்க்கும்போது, they believed on the prayers to the death. மரித்தவர்களிடத்திலே நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்களை அவர்கள் மிகவும் நம்பினார்கள். புனிதர்களை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எனவே இதெல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாமல் நிபந்தனைகளை அவர்கள் நியமிக்கிறவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த சபையை ஆண்டவர் கண்டிக்கிறவராக இருக்கிறார். எனவே வேதம் சொல்லிக்கிறது பார்த்தீங்களா, 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இந்த பட்டணத்திற்கு தான் ஆண்டவர் ஒரு காலத்தில் சொல்லிக்கிறார், பாதுகாப்பான பட்டணம், செல்வ செழிப்பான பட்டணம், நிம்மதியான பட்டணம். அப்ப இந்த பட்டணத்தில் இருந்து ஏறெடுத்த ஜெபங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் கேட்டிருக்கார். இப்ப ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறாரு, இவை எல்லாவற்றிலும் இருந்து நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். எனவே இந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். அநேக சீர்திருத்தவாதிகள் சத்தியத்தை தைரியமாக போதித்ததுனாலேயே அந்த ஒரே காரணத்திற்காக அவங்க எல்லாமே எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். துஷ்ட மிருகங்களிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். குடும்பத்தாரின் கண் முன்னாலேயே கொலை செய்யப்பட்டார்கள். சத்தியத்துக்காக ஜீவனை விட்டாங்க. எதுக்காக? ஆண்டவருடைய வசனத்தை உண்மையா பேசினதற்காக. இன்னைக்கு நம்மளிடத்திலே அந்த உண்மை இருக்கிறதா? Do we have the truth in us? உண்மை. ஒரு வார்த்தை சொல்லணும்ல, I love you Lord, I love you. உண்மையிலே லவ் பண்றோமா? உண்மையிலே நம்ம அவரை ரொம்ப நேசிக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம எத்தனை முறை தப்பு பண்ணாலும் நம்மளை மன்னிக்கிறாரு. ஆனா அந்த ஆண்டவரை நம்ம நேசிக்கும் போது எவ்வளவு நேரம் நம்ம அவர் கூட நம்ம இருக்கிறோம்? எவ்வளவு நேரம் அவருடைய மெய்யான இந்த சத்திய வெளிச்சம் நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய காரிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு சத்தியமாக நமக்கு வந்திருக்கிறது. அன்னைக்கு இருந்தவர்களை காட்டிலும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகுதியாக கொடுக்கப்பட்டு இந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்ம கேட்கும்படியாக நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன் நமக்கு செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் வேளையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை உண்மையாய் நேசித்து சேவிக்கிறோமா? Do we serve our Lord with sincerity? Do we love our Lord with sincerity? உண்மையாக நேசிக்கிறோமா? உண்மையாக சேவிக்கிறோமா? கணவன் மனைவி என்ற உறவிலே அந்த உண்மைக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டாலே என்ன நடக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த உறவில் அந்த உண்மை கொஞ்சம் சிதஞ்சிருச்சுனாலே நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆபத்தின் பாதையில் நம்ம இருக்கிறோம். We are in danger if we don't have love in our hearts. When love is lost, everything is lost. அன்பு நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம். நம் ஆபத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சபை ஆண்டவர் மேலே கொண்டிருந்த பற்றுதலிலே அவ்வளவு தூரம் நாட்டம் இல்லாத ஒரு சபையாக 1610ஆம் ஆண்டில் யூரோப்பிலிருந்து அமெரிக்க தேசத்துக்கு மைக்ரேட் ஆகி போனாங்க. அது ஒரு கூட்டம், ஒரு புரொட்டஸ்டன்ட் தேசமாகவே அதை தொடங்கினாங்க. ஓகே, சரி. ஒரு புரொட்டஸ்டன்ட் தேசமாகவே அதை துவங்குகிறார்கள். அங்கே போகும்போது சபை கர்த்தருடைய வேதத்தை மாத்திரம் பின்பற்றும் என்று சொல்லி அவங்க கடந்து சென்றாங்க.
என்ன நோக்கத்திற்காக கடன் சென்றாங்கன்னு சொன்னால் பாரும்போது, இந்த துன்மார்க்கமாக இருக்கக்கூடிய கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு. 100 வருஷம் ஆயிடுச்சு, இவங்க பெரிய தேசமாக மாறிட்டாங்க. இன்னும் 100 வருஷம் போனால் இவங்க சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க மாறிடுவாங்க. அமெரிக்க தேசம், சபை வேறு, அரசியல் அமைப்பு வேறு. இந்த சபை இந்த புரோட்டஸ்டன்ட் இயக்கத்தின் காலத்தில் தான் என்ன வருது என்று சொன்னால் பாரும்போது, சபையும் அரசியலும் ஒன்றாக கைகோர்த்து கொண்டிருக்குது. பெர்கமோ பட்டணத்து சபையில் நம்ம படிச்சோம்ல, அங்கே ஏற்பட்ட அந்த இணைப்பு இங்கே மீண்டுமாக வருது. சர்ச் அண்ட் ஸ்டேட் ரூல் டுகெதர், ரெண்டு ஒன்றாக சேர்கிறவங்களாக இருக்கிறாங்க. சபை மேல் நோக்கி வளருவதாக இருக்கிறது. சபை இப்படி அரசியல் அமைப்போடு சேர்ந்து மேலோக்கி வளரும்போது சீர்திருத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து போகிறது. அந்த சபை ஊழிய நோக்கத்தை மறந்து விடுகிறது, அநேகருடைய தியாகத்தை மறந்து விடுகிறது, அநேகர் பட்ட பாடுகளையும் விசுவாச தைரியத்தையும் பற்றின சாட்சியை பெறாதனால சபை நாளுக்கு நாள் மரித்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சமாக இந்த சபை அரசியல் அமைப்போடு சேர்ந்து இணைந்து கொண்டதுனால கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞான சம்பிரதாயங்கள் எல்லாமே சபைக்குள்ளாக வந்து விடுகிறது. ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது கொஞ்சமாக. அதுதான் இந்த சர்தை சபையினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ரீசன் கன்க்ளூஷன் பாட்டுக்கு வந்துட்டோம். எதனால இந்த சபை விழுந்து போச்சு? சபையும் அரசியலும் இணைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பரலோகத்தில் இருக்கிற அரசியலோடு இணைந்திருக்கிறோமா, அல்லது பூலோகத்தில் மனுஷருடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்கக்கூடிய அரசியலுக்கு நம்ம இணைந்திருக்கிறோமா? இணைந்திருப்பது எங்கிருந்தாலும் பரலோக ராஜ்யத்திற்கு ஏதுவான ஓட்டத்தை நாம் கொண்டவர்களாக இருப்பதற்கு தேவனுடைய பரிசுத்த அரசாங்கமாக சொல்லப்பட இருக்கிற அவருடைய சபைக்குள்ளாக இணைந்திருக்க வேண்டும் என்ற தீர்மானம் நமக்கு அவசியம். இரண்டாவதாக, இறுக்கமான சபை ஒழுங்குகள். சரியா? இவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, முன்னாடி இவங்க பெற்றிருந்த சத்தியத்தை பெற்றிருந்தாங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் ஒரு சில சீர்திருத்தவாதிகள் வந்து புதுமையான சில பாடங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அதை இந்த சபையார் என்ன செய்ய மாட்டேனாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. சரியா? ஜான் விக்லிஃப் ஒன்று போதிச்சுட்டு போயிட்டாரு, அடுத்து மார்ட்டின் லூத்தர் ஒன்று போதிச்சுட்டு போயிட்டாரு, அடுத்து ஜான் ஹஸ்ஸோ இல்லை ஜான் கால்வினோ ஏதாவது புதுசாக ஒன்று கொண்டு வந்து சொன்னாங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க. ஜான் கால்வின் இவங்கெல்லாம் தனித்தனியாக பிரிந்து செல்கிறாங்க. இறுக்கமான சபையின் ஒழுங்குகள், வேதத்திற்கு புறம்பான உபதேசங்கள் காணப்படுகிறது. வேதத்திற்கு புறம்பான உபதேசங்கள், அவங்க எதுக்குமே அவங்க ஆயத்தமாக இல்லை. என்ன புறம்பான உபதேசங்கள் என்று சொன்னால் பாரும்போது, சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ப்ரீடெஸ்டினேஷன், முன்குறிக்கப்படுதலுக்கு அதை பற்றின உபதேசங்களிலே மிகவும் விழுந்து போனவர்களாக இருந்தார்கள். ஒரு காலத்தில் வேதாகமம் மட்டும்தான் சொல்லி தொடங்கினாங்களே, அவங்க இப்படி தான் இருந்தாங்க. வேதாகமம் மட்டும்தான் சொல்லி தொடங்கினவங்க, சபையாக இருந்தவங்க அரசியலோடு சேர்ந்தாங்க. வேதாகம் மட்டும்தான் சொல்லி இருந்தவங்க இறுக்கமான சபை ஒழுங்குகளை பெருசாக வைத்தாங்க. வேதாகம் மட்டும்தான் சொல்லி போனவங்க வேதத்திற்கு புறம்பான உபதேசங்களையும் செய்ய தொடங்கினாங்க. ஒரிஜின் ஆஃப் சின், பிறப்பிலேயே பாவம் என்று சொல்ல பார்க்கணும்ல. ஆதாம் பாவியாக இருந்து மரித்து அதுக்கப்புறம் பிறக்கிற எல்லாமே பாவியாக தான் இருக்கிறோம் என்று சொல்லிய ஒரு போதனை. அதை நான் அதில் போடலை, நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸ்லைட். இப்போ பைபிள் சொல்லியிருக்கிறது, இது நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லலாம் பார்க்கும்போது, தகப்பனுடைய பாவம் பிள்ளைகள் மேலே இருக்கிறது இல்லை. இந்த ஒரிஜின் ஆஃப் சின், இதையும் அவங்க மிகவும் பயங்கரமான ஒரு கோட்பாடோடு நிறுத்தி வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே நீதிமான்களை பற்றிய தவறான புரிதலும் பிரமாணங்கள் ஒளிந்து போகிறதும் என்றும் அவர்கள் சில கோட்பாடுகளை வைத்திருந்தாங்க. மெய்யான சத்தியம் அது மறைத்து வைக்கவே படுவதற்கு இவர்களே ஒரு காரணமாக மாறினார்கள். எதிர் சீர்திருத்தம், இந்த கவுண்டர் ரிஃபர்மேஷன் சொல்லுவாங்கள்ல. இக்னேஷியஸ் லயோலா என்று சொல்லி ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க.
இவர் என்ன செய்தாரா, இக்னேஷியஸ் லயோலா தனக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு செமினரி காலேஜில் மாணவர்களை படிக்க வைத்து இவர்களுக்கு இவங்களுடைய பாரம்பரியத்தின்படியான இறையியல் படிப்பை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இவங்களை என்ன செய்கிறாரு, அந்த புரொட்டஸ்டாண்ட் சொல்லி தொடங்கினாங்களே அந்த சபைக்குள்ளாக பாஸ்டர்ஸாக இவங்களை நியமிக்கிறது. இவங்க போய் தன்னை அங்கே அறிமுகப்படுத்தி இவர்கள் கற்றறிந்த பாரம்பரியங்கள், இவர்கள் கற்றறிந்த சத்தியங்கள் எல்லாத்தையுமே மாறுபாடான திசைகளை போதிக்கும் போது அந்த சபையும் வீழ்ச்சிக்குள்ளாக வருகிறது. ரிஃபார்ம் பண்ணி வெளியில் போனவங்கள திருப்பி எதிர் சீர்திருத்தம், த கவுண்டர் ரிஃபர்மேஷன் பண்ணி மீண்டுமாக மரல விழ செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் 31 உலக கிறிஸ்தவ இயக்கத்திற்கே ஒரு முக்கியமான தினமாக இருந்துச்சு. ஆஃப்டர் 500 years we forgive all the evils that has been done by the Catholic Church and today we are going to become as one என்று சொல்லி ஒரு கேதரிங்கில் எல்லா கிறிஸ்தவ இயக்கங்களும் கூடினாங்க. எல்லாருமே அந்த இயக்கத்திற்கு சாதகமாக ஒத்து போனார்கள், கையொப்பமிடவும் செய்தார்கள். இன்னைக்கு சபை எப்படி இருக்கிறது? அறிவார்ந்த வளர்ச்சியின் காலம் நம்ம காலம் தான். இதை நம்ம காலத்தை பற்றி தான் பேசுது. நம்ம கேட்காத சத்தியம் கிடையாது, நம்ம பார்க்காத வேத வசனம் கிடைக்காது, நம்ம பாடாத பாடல்கள் அல்ல, நம்ம ஜெபிக்காத ஜெப முறைகள் அல்ல. இது எல்லாமே இன்னைக்கு தொடர்ந்து செய்யப்படுதா? செய்யப்படலன்னு சொன்னா சபை வீழ்ச்சியின் காலங்களிலே நாம் இருக்கிறோம். சத்தியத்தை ஒதுக்கி தள்ளினாங்க, மனித பாரம்பரியங்களை உயர்த்தி பிடிக்க ஆரம்பித்தாங்க, புதிய வெளிச்சத்திற்கு இடம் கொடாமல் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைத்து நீ என்ன செய், மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த சபையை அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். எபேசியர் 5:14 நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைக்கு நாம் எழும்பும் வேளையாக இது இருக்கிறது. இந்த வேதம் சொல்லிருக்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அது என்ன காதுள்ளவன் கேட்க கடவன்? ஒரு கதையோடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருந்தாங்க. இந்த கணவன் மனைவியிடத்தில் பேசுகிறாரு, பேசினா எந்த பதிலும் வரல. அவர் நினைக்கிறாரு மனைவிக்கு காது கேட்கல. மனைவி அவர் ரொம்ப நேசித்ததுனால மனைவியினுடைய குறையை பற்றி அவர்களிடத்தை சொல்லதுக்கு தைரியம் இல்லை. மருத்துவர்கிட்ட போய் சொல்கிறாரு, டாக்டர் என் மனைவிக்கு நான் பேசுகிறதெல்லாம் கேட்க மாட்டேங்குது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்கள் எப்படியாவது அவங்களுடைய செவித்திறனை நீங்கள் கூட்டணும். அவர் சொல்லாரு, 4 ரூம் முன்னாடி நின்று கூப்பிட்டு பாருங்கள், பதில் வரலையா பக்கத்தில் போங்க, பதில் வரலையா இன்னும் பக்கத்தில் போங்க, பதில் வரலையா இன்னும் பக்கத்தில் போங்க. கூப்பிட்டு கேட்குறாரு, ஹனி வாட்ஸ் அப் ஃபார் த டின்னர்? இரவு நேரத்தில் சமையல் என்னாச்சு? ஒரு பதில் வரல. பக்கத்தில் போனார், ஒன்றும் வரல. 3வது போனார், ஒன்றும் வரல. பக்கத்தில் போய் கேட்குறாரு, ஹனி வாட்ஸ் அப் ஃபார் த டின்னர்? ஃபார் த 4th time ஐ எம் டெல்லிங் டுநைட் இஸ் வெஜிடபிள் ஸ்டியூ. பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட? நம்மகிட்ட தான். பிரச்சனை இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது? சத்தியத்தை கேட்கிற என்னிடத்தில், சத்தியத்தை சொல்லுகிற என்னிடத்தில் தான் இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. உயிரற்ற சபையாக நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சபை இருக்குதா? we tell about the pioneers, முற்பிதாக்களை பற்றி நாம் பேசுகிறோம், கிறிஸ்துவினுடைய பாடுகளின் மரணத்தை பற்றியும் நாம் பேசுகிறோம், ஆவிக்குரிய நித்திரையை பற்றி நாம் பேசுகிறோம். சரீரம் செத்ததாக இருந்தாலும் இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மீண்டுமாக உயிர்ப்பிப்பதற்கு ஏதுவாக இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கும்போது திருப்பி நம்ம எப்போ ஜெபிக்க போகிறோம், எப்போ நம்ம வேதம் வாசிக்க போகிறோம், எப்போ ஆலயத்துக்கு போக போகிறோம், எப்போ இந்த கள்ளக்கபடத்தெல்லாம் ஒழித்து வைக்க போகிறோம், எப்போ பாவத்தொட்டு விலக போகிறோம்? தேவ ஜனமே, இன்னும் இருதயம் கடினமுள்ளதாகவே இருக்கும் என்று சொன்னால் ஒரு நேரம் வரும், ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். சபையின் காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மை காட்டிலும் சபையை அதிகமாய் நேசிக்கிறவர் யாரு? ஆண்டவர். இந்த சபையில எந்த சத்தியத்தை கொடுக்க வேண்டும்,
எப்படிப்பட்ட நபர்களை வைக்க வேண்டும் என்று அறிந்த தேவன் இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த சபைக்கான எழுப்புதலையும் அவருடைய சபையை வைத்தே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையே உயிரற்ற சபையாக நாம் இருக்கிறோமா? சர்தை சபை மீதமானவை என்று சொல்லி நம்ம அர்த்தம் பார்த்தோமே, நாம் மீதமானவர்களா? அங்கேயும் ஒரு சின்ன கூட்டம் தன்னுடைய வஸ்திரம் கரைபடாதபடிக்கு, அசூசி ஆகாதபடிக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. இந்த சபையில் இன்னைக்கு அது இருக்குதா? இந்த சபையில் இன்னைக்கு அப்படி கற்பனையின்படி வாழ்ந்துதான் சாதிக்கணும் என்று சொல்லி இருக்கிறோமா? இந்த சபையில ஆண்டவருடைய வேதத்தின்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோமா? இந்த சபையில ஆண்டவருடைய சாட்சியாமத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கை நன்னடக்கைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம யாராவது இருக்கிறோமா? Heaven is waiting for one penitent sinner. ஒரு பாவி இந்த இரவு நேரத்தில் மனம் திரும்பினா போதும். ஒருத்தர். The dead church can revive again. மரித்த சபை மீண்டுமாக ஜீவன் அடைவதற்கு, ஜீவனோடு சுவாசத்தோடு இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆமென். எங்கள் அன்பின் தேவனே, நாங்கள் உம்மிடத்தில் கேட்டவைகளை நினைத்து நாங்கள் மனம் திரும்பும் வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எத்தனை பேர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள், எத்தனை பேர் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார்கள், கல்லெறியுண்டார்கள். ஆண்டவரே, இருளான அறைகளிலும் துஷ்ட மிருகங்களினாலும் பட்சிக்கப்பட்டு மரித்து போனார்கள். காரணம், அவர்கள் எல்லாம் தேவனுடைய மெய்யான சத்தியத்தை பின்பற்றியதனாலும் அந்த சத்தியத்தை போதித்து கொடுத்ததினாலுமே அப்படிப்பட்ட பாடுகளை சந்தித்தார்கள். தேவனே, இந்த நாளிலும் எங்களை அப்படிப்பட்ட சத்தியத்திற்குள்ளாக நீர் வழிநடத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களும் அந்த சர்தை பட்டணத்தை போல பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, ஆவிக்குரிய ஐஸ்வரியத்திலும் நாங்கள் மிகுதியானவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆவிக்குரிய வரன்களையும் நீர் எங்களுக்கு மிகுதியாய் கொடுத்திருக்கிறீர். தூதர்களையும் நீர் எங்களுக்கு மிகுதியாக கொடுத்திருக்கிறீர். மனித தூதர்களையும் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இருப்பினும் இந்த சபையினுடைய காலகட்டங்களில் சபையானது சில அஞ்ஞான பழக்க வழக்கங்களை உள்ளே அனுமதித்தது போல இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் விரும்பாத சில பாவங்களை நாங்கள் அனுமதித்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே தேவனே, இந்த ஒரு விசை நீர் எங்களை மன்னியும். எங்களுடைய இருதயத்தை உம்முடைய இரத்தத்தினாலே நீர் சுத்திகரியும். எங்களுடைய பாவங்கள் கழுவப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல, பரிசுத்த தேவனால் நாங்கள் உண்டாக்கப்பட்டவர்கள். இதோ இந்த நாளிலுமே நாங்களே அந்த சிறிய கூட்டத்தின் ஜனங்களாக இருந்து எங்களுடைய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாக காத்து கொண்டவராக, ஆண்டவருக்கென்று கற்புள்ள கன்னிகையாக எங்களை வழிநடத்தினவர்களாக எங்களுடைய நாட்கள் இருப்பதற்கு உம்முடைய பலத்தை நீர் எங்கள் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, இந்த நாளில் இந்த சத்தியத்தை நீர் எங்கள் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புவதற்கு தாமதிப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே, அதை காட்டிலும் மதியேட்டான நிலைமை எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதை இப்பொழுதே நாங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவரே, புதிய துவக்கத்தை நாங்கள் துவங்க வேண்டும். அதை இப்பொழுதே நாங்கள் துவங்க வேண்டும். ஆண்டவரே, பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அதை இப்பொழுதே நாங்கள் செய்து தேவ பிள்ளைகளாக, சமாதானத்தை பெற்றவர்களாக இங்கிருந்து கடந்து செல்வதற்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் உம்முடைய கண்களினாலே நீர் ஏறெடுத்து பாரும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையின் ஆயுசு காலங்களை இம்மட்டும் நீர் பாதுகாப்பாய் வழிநடத்தினீர். இனிமேலும் உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து நீர் அவர்களை தூக்கி சுமந்து திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை என் நீதியின் வலது கரத்தினால் தாங்கி உனக்கு சகாயம் செய்வேன் என்று வாக்குத்தத்தங்களை கொடுத்து இந்த பிள்ளைகளை நீர் அற்புதமாய் வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு வர தடைப்பட்ட விசுவாச பிள்ளைகளையும் நாளைய தின ஓய்வு நாள் ஆராதனையிலே நீர் கூடி வர செய்தருளும். இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய தொழுகையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கடந்து செல்லும் போதெல்லாம் உம்முடைய தூதர்களுடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாளைய தினம் பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே நாங்கள் எல்லோரும் சமாதானமாக இந்த இடத்திலே கூடி வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் எங்களை கிருபையாய் வழிநடத்தியல்லும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தேவ தூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வகாலமும் இருப்பதாக. ஆமேன்.